ரஞ்சி டிராஃபி இந்த ஒரு பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. ருத்ராஜும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஃபார்மில் இருக்காரு. பேக் டு பேக் நல்ல ஒரு நாக்ஸில் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேரளாக்கு எகெயின்ஸ்டாக ஒரு 90 அப்புறம் 50 வேறு அடிச்சிருக்காரு. இப்போ சண்டிகருக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேற வந்து அடிச்சிருக்காரு. அதே டீமில் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷாவும் நல்ல ஒரு 180 ரன்ஸ் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு 200 நோக்கி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் மகாராஷ்டிரா. தென் தமிழ்நாடு டீம்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதோஷ் ரஞ்சன் பால் ஒரு டபுள் செஞ்சுரி எகெயின்ஸ்ட் நாகாலாந்து ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அதே டீமில் இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்காரு. விமல் குமார் அவர் வந்து ஒரு 180 ரன்ஸ். ரெண்டு பேரும் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. தென் பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா குர்ஜப்னீத் சிங் நல்ல ஒரு ஹேட்ரிக் வேற எடுத்திருக்காரு. 5 விக்கெட் ஹால் எகெயின்ஸ்ட் நாகாலாந்து சூப்பர் லெஃப்ட் ஆர்மர். தென் அசாம் விசஸ் சர்வீசஸ் அந்த ஒரு பர்டிகுலர் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் போச்சு. பட் அங்கேயும் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. மோஹித் ஜாங்க்ரா தென் அர்ஜுன் சர்மா அவங்க ரெண்டு பேருமே ஹேட்ரிக் வந்து எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ரஞ்சி டிராஃபியில் ஒரே இன்னிங்ஸில் 2 ஹேட்ரிக் பார்த்தது கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் அதை பண்ணியிருந்தாங்க. சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தீஸ் போத். அந்த ஒரு பர்டிகுலர் கேமில் பார்த்தீங்கன்னா அசாம் தோத்திருந்தாலும் ரியான் பராகோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் ஒரு 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. தென் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் நல்ல ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு அந்த ஒரு பர்டிகுலர் கேமில். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஞ்சியில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேயர் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.